வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெருந்துறையில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை நிறுவுவதற்கு ரோக்கா நிறுவனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் உறுதியளித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். மதிய உணவு திட்டத்தின் கீழ் குழந்தைகள் மையங்களில் பயனடைந்து வரும் 2 முதல் 6 வயது வரையுள்ள குழந்தைகள் தினசரி மதிய உணவு சமைப்பதற்கான வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு செலவின தொகையினை உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பேடிஎம் தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக பணம் பரிமாற்ற நடவடிக்கைகள் தவிர வேறு எந்த வங்கி செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் நிறைவிழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு அணி பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இன்று கோவிலின் குடமுழுக்கு விழா நடைபெறுவதை ஒட்டி மேற்கண்ட இந்த 11 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அயோத்திக்கு சென்னையிலிருந்து நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. சென்னை நாகர்கோவில் இடையே வாரந்தோறும் வியாழக்கிழமையில் இயக்கி வந்த வந்தே பாரத் ரயில் சேவையானது மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளிலும் ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுவதற்கு படகு போட்டிக்கு தமிழரான விஷ்ணு சரவணன் அவர்கள் தகுதி பெற்றுள்ளார். தூத்துக்குடி மற்றும் தஞ்சாவூரில் அரிசியின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இன்று முதல் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மையம் தொடங்கப்பட உள்ளது. வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான 19,000 கோடி டெண்டருக்கு தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை IITயில் புதிதாக செயற்கை நுண்ணறிவு பள்ளியை தொடங்குவதற்கு முன்னாள் மாணவர் ஒருவர் மட்டும் 110 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய பாஜக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் MRP செவிலியர்கள் 800 பேருக்கு அடுத்த வாரம் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்க டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. செல்போன் உதிரி பாகங்களின் இறக்குமதி வரியை 15%இலிருந்து 10%ஆக ஒன்றிய அரசு குறைத்துள்ளது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்களின் அடையாள அட்டையை காணவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் நிறைவிழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.